ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் திருக்குறளில் இருக்கின்ற ஊக்கமுடைமை அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்மளுக்கு சிலபஸில் 3வது அதிகாரம். இயல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியல். நம்மளுக்கு ஊக்கமுடைமை அதிகாரம் நம்மளுக்கு 133 திருக்குறளில் இது 60வது அதிகாரம். ஊக்கமுடைமைக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன எழுச்சியுடன் செயலாற்றுதல். ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. இதற்கான பொருள், ஊக்கம் உடைமையை உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்கு உரியது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர். இதற்கான பொருள், இதற்கான என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பெற்றிருக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம்தான். அதை யார் உடைமையா வச்சிருக்காங்களோ அவங்க தான் அதற்கான சிறப்புக்கு சொந்தக்காரங்க. ஆனா அந்த ஊக்கமே இல்லாதவங்க என்னதான் அவங்க கிட்ட இருந்தாலும் அது அவங்களுக்கு நிலைச்சி இருக்காது அப்படின்றத இதுல சொல்றாங்க. 2வது திருக்குறள் பாருங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதற்கான பொருளுரை பாருங்க. ஊக்கம் உடைமையை ஒருவனது நிலையான செல்வமாகும். மற்றைய செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும். யார் ஊக்கத்தோடு இருக்காங்களோ அவங்க கிட்ட எப்பவுமே செல்வம் நிலைச்சு இருக்கும். ஆனா ஊக்கம் இல்லாதவங்க கிட்ட அது அவங்க கிட்ட செல்வம் இருந்தா கூட ஒரு காலத்துல அந்த செல்வம் எல்லாமே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது திருக்குறள் பாருங்க. ஆக்கம் இழந்தேம் என்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். இதற்கான பொருளுரை, உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள். யார் உறுதியான ஆர்வம் மன எழுச்சியுடன் இருக்காங்களோ அவங்க யார் அந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு ஊக்கத்தை தன்னோட வச்சிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்ட இருக்கின்ற செல்வம் எல்லாமே ஒரு டைம்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல அவங்களுக்கு அதெல்லாம் அவங்கள விட்டு போனா கூட இதெல்லாம் போயிடுச்சே அப்படின்ற மாதிரி அவங்க வருத்தப்பட மாட்டாங்களாம். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு ஆர்வம் மன எழுச்சி ஒரு ஊக்கம் அவங்க கிட்ட இருந்துட்டே இருக்கிறதுனால அதை அவங்க திரும்ப ஆரம்பிச்சு அந்த செல்வத்தை அவங்க திரும்ப மீட்டுடுவாங்க. 4வது திருக்குறள். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அடைவிலா ஊக்கம் உடையான் உழை. இதற்கான பொருள் உரை பாருங்க. தளராத ஊக்கம் உடையவர்களிடத்தே ஆக்கம் தானே அவர் இருக்கும் இடத்திற்கு வழி கேட்டுக்கொண்டு போய் சென்று அவரிடம் நிலையாக சேர்ந்திருக்கும். தளராத ஊக்கம் உடையவர் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த ஊக்கத்தை அவங்க உறுதியா நம்பிக்கையா நிலைச்சு வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க கிட்ட ஆக்கம்னா செல்வம். அந்த செல்வம் அவர் எங்க இருக்காங்கன்னு கேட்டு அவங்க இடத்துக்கு போய் நிலையா அதை நிலைச்சு இருக்கும். அப்போ ஆக்கம் செல்வம். செல்வம் ஊக்கம் இருக்கவங்க கிட்ட நிலையா நிலைச்சு இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு 4வது திருக்குறள்ல சொல்றாங்க. அதுக்கடுத்தது 5வது திருக்குறள் பாருங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனியது உயர்வு. இதற்கான பொருளுரை பாருங்க. நீர் பூக்களினது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்தின் அளவினது ஆகும். அது போலவே மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும். ஊக்கம் வச்சிட்டு இருக்கவங்களுக்கும் தண்ணியில இருக்கின்ற பூவுக்கும் ஒப்பிட்டு ஊக்கத்தோட பெருமையை இந்த திருக்குறளை சொல்றாங்க. நீர்ப்பூக்கள், நீர்ப்பூக்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நீங்க தாமரை மலர் எடுத்துக்கோங்க. தாமரை மலர் நம்மளுக்கு மேல நம்மளுக்கு அந்த பூ மட்டும் தெரியும்.
ஆனா தாமரையோட தண்டு வந்து எந்த அளவுக்கு ஆழத்துல இருக்குன்றத வந்து அதோட ஏன்னா அந்த ஆழம் வந்து அடியில இருக்கும். அடியில இருந்து தான் நீரோட அடிமட்டத்துல இருந்து தான் அந்த தண்டு வளர்ந்து நம்மளுக்கு மேல பூ தெரியும். அந்த அளவு வந்து யாருக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. அது போல தான் மக்களோட உயர்வு வந்து அவங்களோட ஊக்கத்தின் அளவ பொறுத்து தான் தெரியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. மக்களுக்கு ஊக்கத்தின் அளவு தான் அவங்க உயர்ந்தவங்களா தெரிவாங்க அப்படின்றத வந்து இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. அடுத்தது 6வது திருக்குறள் பார்க்கலாம். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதற்கான பொருளுரை பாருங்க. உயர்ந்த நிலைகளையே எல்லாரும் நினைவில் வைக்க வேண்டும். அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிடவே கூடாது. ஒரு உயர்ந்த எண்ணம், நல்ல எண்ணம், இந்த மாதிரி ஒரு அந்த எண்ணத்தை தான் வந்து நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கணும். அப்படி நம்ம ஒரு விஷயத்த நல்ல விஷயம், நல்ல எண்ணத்தோடு நினைச்சதை வந்து அதை வந்து நம்மளுக்கு கை கூடலாம் கூட அதுல இருந்து நம்ம மனம் தளராம அந்த நம்பிக்கையோடவே இருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த ஊக்கத்தை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்றாங்க. எந்த ஒரு நிலை வந்தாலும் அந்த ஊக்கத்தை வந்து கைவிடவே கூடாது. அடுத்தது 7வது திருக்குறள் பாருங்க. சிதை விடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடொன்றும் களிறு. இதற்கான பொருளுரை பாருங்க. தன் உடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளர மாட்டார்கள். களிறுன்றது வந்து வேற எதுவும் இல்லை, யானை. யானை மீது அவங்க பாய்ச்சி அது வந்து அந்த வழியில வந்து எவ்வளவு வேதனை வந்து அடைஞ்சாலும் அந்த யானை வந்து தன்னோட பெருமை, ஏன்னா அதோட உடல் பெருத்த உடல், அந்த கம்பீரமான அந்த தோற்றத்துக்கான பெருமையை வந்து நிலை நிறுத்தணுன்றதுக்காக சாகர டைம்லயும் இல்ல வேதனையா இருக்க துன்பம் தரும் டைம்ல கூட அந்த களிறு வந்து யானை வந்து தன் பெருமையை வந்து நிலைநிறுத்தும். அது போலதான் ஊக்கம் உள்ளவங்க வந்து எவ்வளவுதான் கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளவுதான் பாதிப்புகள், துன்பம், துயரம் எது வந்தாலும் அவங்க வந்து தளரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யானைக்கும் மக்களோட ஊக்கத்துக்கும் ஒப்பிட்டு இந்த திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. 8வது திருக்குறள் பாருங்க. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. பொருளுரை பாருங்க. யாம் வல்லமை உடையோம் என்னும் இருமாந்த நிலையை ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஒருபோதும் அடையவே மாட்டார்கள். வல்லமைன்றது வந்து வள்ளல் தன்மை. வல்லமை அப்படின்றது வந்து என்னன்னா பொருள், வள்ளல் தன்மை. ஒருவருக்கு வறுமையால் இருக்கவங்களுக்கு வந்து உதவி செய்யற தன்மை எல்லாம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா அந்த ஒரு நல்ல எண்ணம் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம் உடையவங்க கிட்ட மட்டும்தான் அந்த இருக்கும். ஊக்கம் இல்லாதவங்க கிட்ட வந்து அதெல்லாம் வந்து இருக்கவும் இருக்காது, அதற்கான அவங்க கிட்ட தகுதியும் இருக்காது அப்படின்றத வந்து 8வது திருக்குறள்ல சொல்றாங்க. 9வது திருக்குறள் பாருங்க. பரியது கூர்ங்கோட்ட தாயினும் யானை வெறுவும் புலிதா புரின். இதற்கான பொருளுரை. பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன் மீது பாய்ந்தால் அச்சம் கொள்ளும். யானை வந்து ரொம்ப பெருத்த உடல், நல்ல குண்டா இருக்கும், கூர்மையான தந்தம்லாம் வச்சுட்டு இருக்கோம், கொம்புகள்லாம் வச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் நம்ம யானையோட கம்பேர் பண்ணும் போது உடல் அளவுல வந்து புலி வந்து சின்னசா தான் இருக்கும். ஆனா புலி அதனோட மன ஊக்கத்தினால யானையே வந்து புலியை பார்த்து பயப்படும், அச்சம் கொள்ளும் அப்படின்றத வந்து இந்த திருக்குறள்ல சொல்றாங்க. அப்போ ஊக்கம் வந்து எவ்வளோ இன்றியமையாததுன்றத பாருங்க நீங்க. அடுத்தது 10வது திருக்குறளை பார்க்கலாம். உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரம் மக்களாதலே வேறு. இதற்கான பொருளுரை. ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே.
அந்த ஊக்கம் ஆகிய செல்வம் இல்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே. இந்த திருக்குறள்ல வந்து மனிதனுக்கும் மரத்துக்கும் ஒப்பிட்டு சொல்றாங்க. ஒருவனுக்கு வந்து நிலையான செல்வம், மிகப்பெரிய செல்வம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊக்கம்தான். அந்த ஊக்கம் இல்லாதவங்க மனிதன் மாதிரி இருந்தா கூட, அதாவது அந்த உருவத்துல மக்கள் மாதிரி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்கள வந்து எதோட ஒப்பிடுறாங்கன்னா மரத்தை போன்றவங்க தான் அப்படின்றத வந்து இந்த திருக்குறள்ல நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த 10 திருக்குறள்ல வந்து ஊக்கமுடைமை டாபிக்ல இருக்கின்றது. இதுல வந்து ஊக்கமுடைமை டாபிக்ல வந்து எந்த இயல் வந்து ஊக்கமுடைமை, எத்தனாவது அதிகாரம், ஊக்கமுடைமைக்கு என்ன பொருள், இதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம்.